ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு நம்ம அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நல்லா முட்டையை கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு, மிளகாய் தூள், பெப்பர் இதெல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் முட்டையோட. ஸோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா தோசைக்கல் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு தோசை போல் நம்ம சுட்டு எடுக்கணும். இதை அதுக்காக தான் தோசைக்கல்லை இது போல் நம்ம ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இதை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சூடாக இருக்கும் பொழுதும் நீங்கள் அப்படியே தோசை தவாவில் வச்சும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆற வச்சு வெஜிடபிள் கட்டிங் போர்டு வச்சுருப்போம் பாருங்கள், அந்த போர்டில் கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை மேலே வச்சு கூட நமக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோசை தவா மேலேயே வச்சு இதை நமக்கு தேவையான ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது போல் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு இதில் இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் 4 டீஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் லேசாக காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசம்லாம் போகும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூடவே இப்போ நம்ம இப்போ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்க அதே ஷேப்பில் நீங்கள் குடமிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம சாப்பிடவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்வே சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கினீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாயிரும். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். ஸோ 1 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுடுங்க, சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நல்லா கரைச்சி விட்டுட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதான் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் இதை கலந்து விட்டாலே சரியாக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் நீங்கள் கலந்து விட ஆரம்பிக்கும் பொழுதே நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். லைட்டாக கெட்டியானது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைகளை இது கூட சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு பொறுமையாக வந்து கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலந்து விட்டிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 1 நிமிஷம் வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டைம் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.